ஹாய் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ வந்து நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் என்னென்ன மாறுதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்போ போனோடனே ஓவர்வியூ இருக்குது. இதில் வந்து ரியல் டைம் வியூஸ், அதுக்கப்புறம் ரியல் டைம் வியூஸ்லேயே இந்த டாப் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூஸு, அதுக்கப்புறம் வாட்ச் டைம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸு, அதுக்கடுத்தது ரெவென்யூ, அதுக்கடுத்தது டாப் வீடியோஸ், இந்த மாதிரி அகைன் அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ரெவென்யூ ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து ரீச் அப்படின்னு கொடுத்து இந்த இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் கிளிக் த்ரூ ரேட், அந்த சிடிஆர் ஆப்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்க்கான அந்த சர்ச்சிங் டேம்ஸு, சஜஷனு, அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட்டு, டாப் பிளேலிஸ்ட் ப்ளே ஆனது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இந்த ரீச் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து இந்த இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் கிளிக் த்ரூ ரேட், உங்களோட தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏர்னிங்ஸில் கிடையாது, ஏர்னிங்ஸில் உள்ள சிடிஆர் இதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கிராஃப்ட் எல்லாமே கொடுத்துருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இதில் வந்து டாப் பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டாப் கார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான ஆப்ஷன்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த கார்ட்ஸில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கிராஃப்ட்ஸை கூட அவங்க வந்து எடுத்துட்டாங்க. ஆடியன்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இந்த என்னென்ன கண்ட்ரீஸில் இருந்து பார்க்காங்க, சப்டைட்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஓவர் வியூவில் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஆடியன்ஸ் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாட்டமில். கைஸ் அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயங்களை மட்டும்தான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து ஜென்ரு, அதுக்கப்புறம் ஏஜி, கண்ட்ரி, எல்லா விஷயங்களும் இந்த ஆடியன்ஸ் பேஜில் ஏற்கனவே இருந்தது. ஸோ இதை நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெவென்யூ ஆப்ஷன் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெவென்யூ விஷயங்களையும் பார்த்துக்கலாம் கிளியராக. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே பேசிக்காக கொடுத்துருக்குறது. சேஞ்சஸ் என்னென்னங்கிறதையும் சொல்லிட்டேன். ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ரீச் ஆப்ஷனில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரெவென்யூவாக இருந்தது சேஞ்ச் ஆகிருக்கு, ரீச்னு சொல்லி ரீச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ரெவென்யூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ரெவென்யூ ஆப்ஷன் வந்து இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து இந்த ரீச் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்குறது ஓவர்வியூ, ரீச்சு, என்கேஜ்மெண்ட்டாக, ஆடியன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி, பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.